ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த ஆன்மீக அறிவியல் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்லையும் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த தியாலஜி பேஸில் பார்த்துட்டே இருக்கோம். போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல் பேஸில் பார்த்தோம். அறிவியலுக்கும் நம்ம இறையியலுக்கும் உள்ளதான இந்த கான்ட்ரவர்சி. இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவியல் சம்மந்தப்பட்ட அந்த இறையியல் அதோட கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம். இந்த தியாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பைபிள் காலேஜ் மெட்டீரியல் மாதிரி போயிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்காத டைமென்ஷன்லேருந்து விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வாட்டி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சுயாட்சியோடைய ஒரு விஷயம் இந்த பக்கம், அதாவது அவர் மனுஷனாக இருந்து அந்த காரியத்தை செய்தால் தான் அந்த சுயாட்சியோட கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பிரதர் பார்க்க போகிறோம்? ஒன்ஸ் அகெயின் பிரைஸ் லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, தேவன் மனுஷன் ஆனார். இதை நம்ம நம்புறதோ நம்பிடுறோம், ஈஸி தான், அது ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் இல்லை. நான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு டைமும் பேசியிருக்கோம். ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க தான் அதோட மேன்மை தெரியும்னு நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃப்ளைட்டை பார்த்துருப்போம். வானத்தில் பறக்குது, பறக்குது, அவ்வளோதான். ஃபேன் சுற்றுது, பறக்குது. எப்படி நம்ம ஒரு வீட்டில் இருக்க ஃபேன் சுற்றுதோ அந்த மாதிரி தான் பறக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஒருவேளை இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, இல்லாட்டி ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏவியேஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பார்த்தோன்னா, அது ரொம்ப எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம், அவங்க திகைச்சு பார்த்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நடுவில் ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த உலகத்திலேயே பெரிய ஃப்ளைட் ஏர்பஸோட A380 அப்படின்ட்டு ஒரு பெரிய ஃப்ளைட் இருக்குது. அதை பற்றியான சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஒரு எத்தனை ஃபிசிக்ஸ் லாஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அந்த ஃப்ளைட் பறக்கிறதுக்கு. எல்லா ஃப்ளைட்டுமே, அந்த ஃப்ளைட்டு எல்லா ஃப்ளைட்டுமே. அதில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதில் A380 ஜாஸ்தி. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் லாஸே ஒரு 200 லாஸ் ஆகுது அதில் அப்ளை ஆயிருக்கு. ஃபிசிக்ஸ் லாஸ் ஒரு ஃப்ளைட்குள்ளே அதை ரெடி பண்ணுறதுக்கு 200 லா அதில் வந்து அப்ளை பண்ணால் தான் அந்த ஃப்ளைட் ரெடி ஆகும். அதை தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். செய்ய முடியும். ஓகே. இது வந்து மெயின் லாஸ் வந்து ஒரு 50 இருக்கும். சப் லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லாக்கோட டெரிவேஷன் அப்ளைடு ஃபிசிக்ஸ்னு நம்ம படிக்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 இருக்குதான். ஓகே. இன்னும் அதுக்கு கீழே சப்பு போட்டால் ஒரு 2000 அப்ளிகேஷன்ஸ் அப்ளைட் லாஸ் அதில் இருக்குது. ஓகே. இதெல்லாம் தெரிஞ்ச சயின்டிஸ்ட் ஒரு கூட்டமாக சேர்ந்து தான் ஒரு ஃப்ளைட்டை உருவாக்க முடியும். இப்போ இப்படியும் சொல்லலாம் இது இல்லையா, நாம பறக்குதில்ல அந்த ஃப்ளைட்டு அப்படின்னா அதோடைய பிரம்மாண்டத்தையும் நம்ம சொல்லிடலாம். ஆமாம். இப்போ இந்த ஆங்கிளில் இப்போ இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கும் இல்லையா, அதில் அது இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னொரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் நான் பார்க்கும்போது ஃப்ளைட் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த ஃப்ளைட் நான் சொல்கிறது A380. நம்ம யூஸ்வலாக அந்த பைக்கு காருக்குலாம் நீங்கள் அப்படின்னா 1 லிட்டர் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் போகும், அதை பேஸ் பண்ணி தான் சேல்ஸே நடக்குது. 100 கிலோமீட்டர் போகும், 80 கிலோமீட்டர் போகும்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆமாம். ஓகே. இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 லிட்டருக்கு போட்டால் 1 கிலோமீட்டர் போகும். அதை நம்ம தெளிவாக சொல்லிடணும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க நினச்சி விட 1 லிட்டருக்கு 12, 15 போகும்னு. அப்புறம் நம்ம ஏன் ஒரு ஃப்ளைட் வாங்கிடக்கூடாது கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. 12, 15 லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் தான் போகும். 1 கிலோமீட்டர் தான் போகும். ஓகே. வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் போகணும்னா 15 கிலோமீட்டர் 15 லிட்டர் போடணும். 15 லிட்டர் போடணும். ஓகே. 1 மணி நேரம் பறக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 13,000லேருந்து 14,000 லிட்டர் பெட்ரோல் இதுக்கு தேவை. அப்பா! 1 ஹவருக்கு. ஓகே. ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 850லேருந்து 920 வரைக்கும் இது பறக்கும். 900 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் பறக்கும் அது. வெயிட் எவ்வளோ இதில் ஏற்றலாம், அதோட ஓவரால் வெயிட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா, ஃபுல்லாக லோட் பண்ணி பெட்ரோல் நிறைய வெயிட் எடுக்கும். பெட்ரோல் அதுக்கு இந்த நம்ம நார்மல் பெட்ரோல் கிடையாது ஃப்ளைட்டுக்கு, இந்த ஒயிட் பெட்ரோல்னு சொல்கிறாங்க. ஒயிட் பெட்ரோல். ஆமாம். அதெல்லாம் சேர்த்து ஆட்கள் பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றின பிறகு இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5.5 லட்சம் கிலோ. 550 டன்னு. 550 டன்னு. 5.5 லட்சம் கிலோவை தூக்கிக்கிட்டு 700, 800 பேசஞ்சரை தூக்கிக்கிட்டு 900 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1 மணி நேரத்துக்கு 13,000 லிட்டர் பெட்ரோலை புகைச்சிக்கிட்டு இது பறக்குது வானத்தில். ஐயோ! இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் அந்த ஃப்ளைட்டில் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து இங்கே வர சென்னைக்கு அந்த ஃப்ளைட்டில் நான் அந்த ஃப்ளைட் என்ன A380. நான் A380யில் வந்தேன் பாருங்க. நம்மளோட சொல்லுவோம், அவர் A380யில் வந்தாரா, எங்கள் மாமா ஒருத்தர் ஊரில் வந்திருக்காரு. இது இப்படியும் சொல்லலாம், அதுவும் இப்படி சொல்லலாம். மணிக்கு 900லேருந்து 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு 5.5 லட்சம் கிலோ வெயிட் உள்ள ஒரு ஃப்ளைட்டில் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 200லேருந்து ஒரு 2000 ஃபிசிக்ஸ் லாஸ் உள்ள ஒரு ஃப்ளைட்டில் நான் வந்து இறங்குனேன்றது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல, எவ்வளோ பிரமிப்பாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது எது பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன்,
த பெட்டர் வி நோ சம்திங், த பெட்டர் வி அட்மையர் இட். நம்ம அதிகமா அத பத்தி தெரிய, அது மேல நம்ம அதிகமான ஒரு மரியாதை செலுத்த ஆரம்பிச்சுருவோம். ஆமா. மரியாதை செலுத்த ஆரம்பிப்போம். அது மேல பிரமிப்பு நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். உண்டாகும். இப்ப இதெல்லாம் எதுக்கு நான் இப்ப சொன்னோம் அப்படின்னா, கடவுள் மனுஷனானாரு. இது ஒரு லைன்ல நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு கிறிஸ்தவ வீடா இருந்தா, அந்த குழந்தை பிறந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத கேட்டுட்டு இருக்கும். அது ஒரு சாதாரணமான சொற்றொடர். ஆமா. தேவன் மனிதனாய் ஒரு மனித ரூபத்தில் வந்தார். வந்தார். ம். ஆனா பைபிள்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த பைபிளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ரெவலேஷன்லாம் அதுல தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு ஈக்குவலா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பைபிள்ல எனக்கு இருக்கிற மாரி எனக்கு தெரியல. அது அதாவது இந்த பிரம்மாண்டம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். இப்ப தெரிஞ்சுக்க போறேன். தெரியறதுக்கு முன்னாடியே சொல்றேன். அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறது நடக்கவே நடக்காது. அதுதான் உச்ச பிரம்மாண்டம். நான் சொல்வேன், படைப்புல பெரிய படைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அதாவது இந்த பெரிய ப்ளூ வேல் ஆர்டர் படைச்சிருக்காரு. அத விட பெருசெல்லாம் இருக்கு. மிருகத்துல பார்த்தீங்கன்னா, டைனோசர்ஸ் மாரி பெருசெல்லாம் இருக்கு. த சேம் காட் இருக்கிறதுலே சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பூச்சியையும் படைச்சிருக்கிறாரு. இல்லையா? ஒரு எக்ஸ்ட்ரீம் பெருசையும் படைச்சிருக்கிறாரு. ஒரு எக்ஸ்ட்ரீம் சின்னதையும் படைச்சிருக்கிறார். ஆனால் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. ஜைஜான்டிக் காட் இல்லையா? இப்ப சமீபத்தில சொன்னாங்க. 2 கேலக்ஸி ஒண்ணா அப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு இப்ப நம்ம காலகட்டத்தில 2 கேலக்ஸியும் அப்படி ஒண்ணோட ஒண்ணு அப்படி கிராஸ் ஆகுது. அந்த மாரி 200 கேலக்ஸிஸ் இருக்கு. அப்பா! இவ்ளோ கேலக்ஸிஸ் எல்லாமே அப்படி ஜைஜான்டிக்கா இருக்குது. இதையெல்லாம் படைச்சுட்டு அதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரு. இல்லையா? அவர கொண்டு வந்து ஒரு ஊம்புக்குள்ள வைக்கணுங்கிறது அமேசிங். எப்படி? குழந்தையா இருந்து பெருசாகிறது வேற. பெருசா இருக்கிறவர் எப்படி அந்த ரேஞ்சுக்கு வர முடியும்? அதுதான் இங்க கேள்வியே. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. இவ்ளோ பெரிய செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பீயிங், தி கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், கிரியேட்டர் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். இப்ப நீங்க இன்னொரு பாயிண்ட் இதுல ஆட் பண்ணணும்னு விரும்புறேன். அவர் படைச்ச ஒரு தூதன பத்தி ரெவலேஷன்ல பார்க்குறோம். அவன் அவன் கால் வந்து பூமியில இருக்கு. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாயத்துல இருக்கு அப்படின்னு இருக்கான். ஆமா. அவன் அவன் யாரு? ஒண்ணுமே கிடையாது. கடவுள கம்பேர் பண்ணும்போது. இஸ் நத்திங். ஒரு பாதம் சமுத்திரத்திலயும், ஒரு பாதம் லேண்ட்லயும் வச்சுட்டு நிக்கிறான். அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிறான் இருக்கு. இருக்கு. இவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. கடவுள கம்பேர் பண்ணும்போது. ஒரு ஒரு சாதாரண ஒரு எரண்ட் பாய் மாரி தான் அவன். அப்பேற்பட்ட தேவன் மனுஷனா மாறி வராரு. சாதாரணமா. காலத்திற்குள்ளாக அடக்க முடியாத தேவன். ஹூ இஸ் நாட் கன்டெய்ன்ட் வித்தின் தி ஸ்கோப் ஆஃப் டைம். டைம்ங்கிற காலம் அவருக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஆகாது. இப்போ இங்க ஒரு டைம் இருக்கு. ஸ்பேஸ்ல ஒரு டைம் இருக்கு. ஐஎஸ்எஸ்ல இருக்காங்கல்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு. இங்க ஒரு டைம் ஃபேக்டர். இதே நீங்க மார்ஸுக்கு போயிட்டீங்க, நிலாவுக்கு போயிட்டீங்கன்னா, அதோட டைம் ஃபேக்டர் வேறையா இருக்கு. இல்லையா? இவரோட டைம் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நாள் இவருக்கு 1000 வருஷத்த போல இருக்கு. அவரோட அந்த டைம் ஃபேக்டர்ல இருக்கிறாரு அவரு. 1000 வருஷத்தை போல இருக்கு. பட் அந்த 1000 வருஷம் கூட நமக்கு 365 நாள் தான் ஒரு வருஷம். இதுவே நீங்க சூரியன் கிட்ட போக போக வருஷம் குறையும். தூரம் போக போக புளூட்டோக்குலாம் போனீங்கன்னா, நாள் கூடும். 365 டேஸ்ங்கிறது ஒரு வருஷங்கிறது எனக்கு தான். பூமிக்குள்ள இருக்கிறதுக்கு தான். நான் இன்னும் தூரம் போக 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 365 டேஸ்ல 900 டேஸ்ல 1 இயர் ஆகும். ஸோ இவரோட 1 இயர் என்ன? தெரியல. இத எப்படி கொண்டாடுறது? அதுதான் அவருக்கு ஒரு நாளை போல இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போ இவர் அதுதான் அவர் சொல்றது. காலத்துக்குள் அடங்க முடியாதவர் ஒருத்தரு. காலத்தை படைத்த தேவன். காலத்தை படைத்த தேவன். அதான் சொல்லுவேன். டைம்லெஸ் காட் கிரியேட்டட் த டைம் வேர்ல்ட். இப்படியாப்பட்டதான ஒரு காடு டைம்க்குள்ள வரணும். அதான் இங்க பெரிய விஷயம். இருக்கிறதுலே கஷ்டம். அதுதான் பெரிய புரிஞ்சுக்க நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்துல இது ஒண்ணு ஆக்சுவலி. நீங்க 900 கிலோமீட்டர்ஸ் பெர் ஸ்பீட்ல பறக்க சொன்னீங்க ஒரு ஃப்ளைட்டு. அத நீங்க வந்து சென்னை திருச்சி ஹைவேஸ்ல ஓட்ட முடியுமா? எப்படி முடியாது? இஸ் இஸ் பாசிபிள்? இம்பாசிபிள். கார் மட்டும் தான் அங்க ஓட்ட முடியும். மணிக்கு 140, 200, 250, 250 உள்ள தானே அந்த சைஸ் உள்ள தானே நீங்க ஓட்ட முடியும். அந்த ஃப்ளைட்ட நீங்க இங்க குறைச்சிட்டீங்கன்னா, இந்த மாரி மாத்தி உங்களால இங்க ஓட்ட முடியுமா? இப்ப அத விட மேலான தேவன், இத விட சின்ன ரோட்டுக்குள்ள வர மாரி இருக்கு எனக்கு இது. அமேசிங் கோரிலேஷன் நீங்க சொல்றது. இல்லையா? அத விட ஒரு இன்ஃபினிட் பீயிங். ஒரு ஃபினிட்டியூடுக்குள்ள வராரு மனுஷனா. இதுலயாவது உங்களுக்கு ஒரு சைஸ் தெரியும். இந்த ஃப்ளைட் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. இது இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் இத்தனை 100 கார் சேர்ந்தா இந்த ஃப்ளைட் நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். இவருக்கு இன்ஃபினிட் பீயிங் ஒரு ஃபினிட்டியூட்ல மனுஷனா வராரு. இது வந்து இதுக்கு ஈக்குவலா ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இது கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். ஒரு பிரசங்கியார கூப்பிட்டு சொன்னாங்க. நீங்க இன்னைக்கு மெசேஜ் குடுக்கணும் அப்படின்ட்டு.
அவர் சொன்னாரு, அவர் வந்து ஒரு நல்ல பைபிள் டீச்சர். ஓகே. இப்போ அவர் சொன்னாங்க, எங்களுக்கு கிளாஸ் வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் தான் கிளாஸு. நீங்க ஒரு 1 1/2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிருங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, என்கிட்ட இருக்கிற ஸ்டஃப்க்கு நான் வந்து ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் எடுத்தா கூட கிளாஸ் எடுத்து முடிக்க முடியாது. எப்படி என்ன 1 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிக்க சொல்றீங்க? நோ சான்ஸ் அப்படின்னாரு. சர்வ ஞானம் உள்ளவரு 3 1/2 வருஷத்துல மெசேஜ் முடிக்கணும். 3 1/2 இயர்ஸ்க்குள்ள மெசேஜ் முடிக்கணும் அவரு. இல்லையா? எப்படி முடிப்பீங்க? ஒரு பிரசங்கியாளர் கொண்டு வந்த மெசேஜ 1 1/2 மணி நேரத்துல முடிக்க முடியாதுங்கிறாரு. அவர் பிரிப்பேர் பண்ண மெசேஜ. பட் ஹெவன் பிரிப்பேர் பண்ண ஒரு பிளான 3 1/2 இயர்ஸ்க்குள்ள ஒரு அனாதி தேவன் செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு உங்களால காலையில குடுக்குற வேலைய ஆஃபீஸ் ஒர்க்குள்ள எத்தன பேரால முடிக்க முடியுது? ஓவர் டைம் போறாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க. ஒரு சமையல் இத்தன பேர் வருவாங்க செய்ய ஆரம்பிக்கிறோம். வரத்துக்குள்ள செஞ்சு முடிக்க முடியல. அறக்க பறக்க செஞ்சு முடிக்கிறோம். இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு. ஒரு 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 நீங்க சொன்ன மாரி ஒரு எட்டர்னல் காட் வந்து 3 1/2 இயர்ஸ்க்குள்ள ஒரு எட்டர்னல் பிளான செஞ்சு முடிக்கணும். ஒரு வீடு கட்டுறவர்ட்ட இத்தனாம் தேதி எனக்கு கிரகப்பிரவேசம், வீடு பிரதிஷ்டை, இதுக்குள்ள முடிச்சு குடுங்கன்னா முடிக்க முடியல அவரால. சார் இன்னும் பெயிண்டிங் ஒர்க் பாக்கி இருக்கு. நாங்க அதுக்கப்புறமா இது முடிங்க சார். முடிச்ச உடனே பெயிண்ட் பண்ணிடலாம். எல்லாம் சொல்றாங்க. பட் அவ்ளோ காட் வந்து இவ்ளோ வந்து சுருங்கி கரெக்ட்டா எல்லாம் முடிந்ததுங்கிறாரு. ஐ ஃபினிஷ் மை வொர்க். பாக்கி இல்லன்ட்டாரு. அமேசிங். எனக்கு இந்த இப்ப நீங்க பேச பேச எனக்கு அவருடைய பிரமிப்பு நீங்க சொன்ன மாரி தான். அதுக்குள்ள போனா தான் அவருடைய பிரமிப்பு நம்ம தெரியுது. கொஞ்சமாவது அது புரிஞ்சா தான் அந்த பிரமிப்பு நமக்கு தெரியும். இப்ப நம்ம அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் இல்லையா? ஒண்ணுமே தெரியாத ஆளு வானத்துல ஃப்ளைட் பறக்குதுன்னு பார்த்து சந்தோஷப்படலாமே ஒழிய, ஓரளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டும், அதுல ஒரு பேஷனும், அதுல கொஞ்சம் அதுல இன்னும் கொஞ்சம் அறிதலும் இருந்ததுன்னா, அதே மாரி தான் பைபிளும். பைபிள் நம்ம எந்த அளவுக்கு பெட்டரா தெரியுதோ, நம்ம வந்து பெட்டர் அட்மையர் த வேர்ட் ஆஃப் காட். இப்ப இவங்க கேட்பாங்க, கடவுள் கன்னியின் வயிற்றில பிறந்தாரு. இத ப்ரூஃப் பண்ண முடியுமா? சில பேர் வந்து அறியாமையில கேட்பாங்க. நம்ம ஏன் இத நம்புறோம்? அப்படிங்கிறதுக்கு சான்று இல்லாம நம்ம எதையுமே நம்புறது கிடையாது. பைபிள பொறுத்தளவுக்கு எவிடன்ஸ் இல்லாத ஒரு நம்பிக்கைய காட் நம்பவே சொல்லல. ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். அது இவங்க நம்பலாம், நம்பாம இருக்கலாம். அது 2வது. ஆனா எவிடன்ஸ் இல்லாம இருக்காது. டெஃபினட்டா இருக்கும். வசனம் தெளிவா சொல்லுது, "வானமும் பூமியும் ஒழிந்து போகும். என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை." மத்தேயு 24:35 வாசிக்கிறோம். இந்த வார்த்தை தான் 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாட்ட குடுக்குறாரு. ஏசாயா 7:14 நம்ம வாசிக்கிறோம். "இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்." இது எழுதி முடிச்சாச்சு. இவர் பிறந்து தான் ஆகணும். வேற மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் லாஜிக். சிம்ப்ளஸ்ட் லாஜிக்னா இதுதான். இத போய் நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் நம்மளுக்கு யாருக்குமே கிடையாது. 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரா? கடவுளுடைய வார்த்தை நிறைவேறி தான் ஆகும். ஆகாம இருக்க வாய்ப்பே கிடையாது. இது மட்டும் இல்லாம, இந்த சத்தியத்த அறிஞ்சதுனால தான் 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. ஒருத்தர் போயிட்டாரு. அவருக்கு பதிலா இன்னொருத்தர கொண்டு வராங்க. 12 அப்போஸ்தலர்களுமே இரத்த சாட்சியா மரிச்சு, அவங்க அத டெஸ்டிமெண்ட் பண்றாங்க. சாட்சியா சொல்றாங்க. இதுல என்ன இன்னொரு ஒரு விஷயம் அப்டின்னா, நான் படிச்சு பார்க்கும்போது 12 பேர்ல 5 பேர் சிலுவை மரணம் அடைஞ்சவங்க. ஓகே. இவங்க எல்லாரும் சாட்சி குடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில பிறந்தார். ஆண்டவர் சாட்சி குடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிட்டாரு, கன்னியின் வயிற்றில தான் பிறந்து ஆவாருன்னா, அவர் ஆயி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. மனுஷங்க 12 பேருமே சாட்சி குடுக்குறாங்க. அவருடைய அற்புதம் அதுக்கு சாட்சி குடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, பழைய ஏற்பாட்டுல மொத்தம் 400 வசனங்கள் இயேசு கிறிஸ்து மேசியாவ பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவரு வந்துட்டு செகண்ட் கமிங்ல வரத பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில வாழ்ந்த நாட்கள்ல 300 தீர்க்க தரிசனத்த ஒரே ஆள் நிறைவேற்றுறாரு. ஒரே ஆளு மேல இயேசு கிறிஸ்துங்கிற ஒரே பெர்சன் மேல 300 தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இதுக்கும் மேல ஒருத்தர் நம்பாம இருக்கணும்னா அவர் இருக்கலாம். அது அவருடைய சுயாட்சி. அது அவருடைய சுயாட்சி. நம்ம அத ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியமும் இல்ல. அவசியமும் இல்ல. நம்பலாம், நம்பாம இருக்கலாம். அது அவன் பிரச்சனை. ஆனா இதெல்லாம் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் மேல நம்ப முடியலன்னா நம்பாம இருக்கட்டும். அது அவங்களாச்சு, அவராச்சு. அவ்வளவுதான். அதாவது நான் என்ன இப்ப நீங்க சொன்னத வச்சு சொல்றேன். ஒரு 12 பேர் இப்ப சில டிக்டேட்டர்ஸோட ஹிட்லர் மாரி ஆட்களோட கூட ஆட்கள் இருந்திருக்காங்க. இருந்து என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல அந்த கொள்கைக்காக அவங்க என்ன செய்றாங்க, வராங்க. ஆனால் ஹிட்லர் தோக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே, அவர் கூட இருந்தவங்க எல்லாம் நெறைய பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆயி ஹிட்லர காட்டிக் குடுத்த ஒரு குரூப் இருக்கு. அப்ரூவர் ஆனவங்க இருக்காங்க. வேற ஊர்ல போய் மறைஞ்சுட்டு, அதோட தங்கள அடையாளமே படுத்தாம ஒரு குரூப் இருக்கு. காரணம் என்னன்னா, ஹிட்லர் பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வருது அந்த இடத்துல. இல்லது ஹிட்லர வந்து அவ்வளோதான். இதுக்கு மேல ஹிட்லர் கூட இருக்கிறது நமக்கு நஷ்டம் அப்படின்னு.
சரி, ஹிட்லர் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஹிட்லருக்காக சாட்சி கொடுக்க ஒரு ஆள் கூட இல்ல. அமேசிங் பாயிண்ட். இல்லையா? ஆனா ஹிட்லர் கூட இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்படியே இயேசுவ எடுத்துக்கோங்க. இயேசு கூட இருந்தவங்க தான். இயேசுவுக்கு இதே மாரி ஒரு பிரச்சனை வருது. சிலுவையில அறையப்படுறாரு. ஆனா இவங்க எல்லாரும் ஓடி தானே ஒளிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துல தைரியமா வெளிய வராங்க. வெளிய வந்து தாங்கள் சாகுற வரைக்கும் சாட்சி குடுக்குறாங்க, இயேசு நல்லவர்ன்னு சொல்லி. சாட்சி கொடுத்து மரணத்தின் மூலமாவும் சாட்சி கொடுக்குறாங்க. மரணத்தின் மூலம் சாட்சி குடுக்குறாங்க, அவர் தேவன் என்பதை சொல்லி. ஒரு நல்ல டிக்டேட்டருக்கு நடக்காது. ஹிட்லருக்கு நடக்கல. இன்றைக்கு ஒரு மோசமான டிக்டேட்டர். நல்ல டிக்டேட்டர் கூட அப்படி நடக்காது. வரும்போது ஓடிடுவாங்க. அவங்க ஒரு வேளை ஒரு இடத்துல போகும்போது ஒரு புத்தகத்த எழுதி வச்சுட்டு மறைஞ்சிருந்து சாவாங்க. சாவறதுக்கு உயிர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அடிக்கப்படுவதை பாத்திரமாய் எண்ணபடியினாலே சந்தோஷமாய் போனார்கள் இருக்கு. எங்கள அடிச்சிருக்கீங்கல்ல. எதுக்காக? இயேசு கிறிஸ்துவாக சந்தோஷம் எங்களுக்கு. ஆனா தொடர்ந்து நாங்க சொல்லுவோம்ன்னு இருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. அப்ப இவ்வளோ பேரு ஒரு ஒரு நான் அவங்க பார்வையில சொல்றேன். இது என் பார்வையில இல்ல. ஒரு மரித்து போன ஒருத்தருக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ சாட்சி குடுக்குறாங்கன்னா, அப்படின்னா அது என்னவா இருக்கும் இல்லையா? கரெக்ட். எத்தனை ராஜாக்களுக்கு இப்படி சாட்சி குடுத்துருக்காங்க? நம்ம அத பார்க்க வேண்டியிருக்குல்ல. செத்து எத்தனையோ ஆயிரம் வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் அவங்கள பத்தி பேசுவாங்க. இல்ல அவங்க கூட இருக்கிறவங்க பவர்ல இருப்பாங்க. அவர வச்சுக்கிட்டு பவர அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க. செத்து போன ஒரு அரசியல் தலைவரா இருப்பாரு. இவங்க அவர வச்சு பவர் அனுபவிப்பாங்க. ஸோ இப்ப இவரு அவங்கள தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வேற. இப்ப இவங்க வந்து பவர் கிடையாது. சாக போறாங்க. தூக்க போட போறாங்க. அந்த நேரத்தில கூட அவர பத்தி இவங்க பேசுறாங்கன்னா, அப்ப எவ்வளோ ஒரு உண்மை இருந்திருக்கும் அவர்கிட்ட. இதெல்லாம் வந்து டெஸ்ட் ஆஃப் ட்ரூத். இதெல்லாம் டெஸ்ட் ஆஃப் ட்ரூத். இது எல்லாத்தையும் வச்சு எவிடன்ஸா பார்க்கும்போது, பைபிள் சத்தியமாக மட்டும் தான் இருந்தாகணுங்கிற கன்க்ளூஷனுக்கு எல்லாரும் வருவாங்க. ஒரு பெரிய அறிஞர் சொன்ன ஞாபகம் இருக்கு. பைபிளை போல சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட புஸ்தகம் உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. அத்தனை லட்சம் தடவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஒரு புக்கையாவது இந்த அளவுக்கு சோதிச்சு பார்த்திருக்கீங்களா? சரியா, 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 சரியான்னு காலம், நேரம், டைமு, இடம், ஆளு எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து, இதுவரைக்கும் இப்படி ஒரு புக்கை யாருமே சோதிச்சு பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு புக்கையுமே இந்த அளவுக்கு சோதிச்சதில்ல. 2வது பாயிண்ட். ஒரு தடவ கூட அதுல தோக்காத புக்கு பைபிள் மட்டும் தான். பிரைஸ் காட். இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரே புக்கும் பைபிள் மட்டும் தான். ஆமா. வேற எந்த புக்கையும் நீங்க டெஸ்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது கேட்டகரிக்கு வராது. ஆமா. அது நீங்க அதாவது ஒரு 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 பேசிக் தன்மைகள் இருந்தா தான் நீங்க டெஸ்டே பண்ண முடியாது. நெறைய புக்ஸ நீங்க டெஸ்ட்க்கு எலிஜிபிலிட்டியே வராது அதுக்கு. பைபிள் மட்டும் தான் டெஸ்ட்ட எப்படி பண்றதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, எப்படி டெஸ்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். லாஜிக்கலா கொஹரண்டா இருக்கும் அது. அதுக்கு அடுத்தது அந்த டெஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். 100% கரெக்ட்டும் ஆயிருக்கும். வின்னும் பண்ணியிருக்கும் அது. அதான் பைபிள். இது ஒரு தடவ கூட தோக்கல. அதான் இது பெரிய விஷயம். நெறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. இயேசு அப்படி இல்ல, இயேசு இப்படி, பைபிள் அப்படி, பைபிள் மாத்தியாங்க, எழுதியாச்சு. ஒருத்தர் அப்படிதான் ரொம்ப பேசிட்டே இருந்தாரு. பைபிள் மாத்தி எழுதப்பட்டது. அ அப்போ ஒருத்தர் கேட்டாரு. "இது சொல்றத நான் அப்படியே ஒத்துக்கிறேன். எங்க எழுதப்பட்டது? எது மாத்தியிருக்காங்க? யார் எழுதுனாங்க? எந்த வருஷம் குடுன்னாரு." இன்னும் குடுக்க முடியல. இன்னைய வரைக்கும் குடுக்க முடியல. இது நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. இதுவரைக்கும் பைபிள மாத்தி எழுதிட்டாங்க. யார் எழுதுனாங்க? என்ன மாத்தி எழுதியிருக்காங்க? சொல்லவே முடியாது. யாரோ சொன்ன கதை, யாரோ சொன்ன செவி வழி செய்தி. அத கேட்டு கேட்டு காலங்காலமா இருந்திருக்கலாம். அறிவியல் வளர்ந்துருச்சுன்றாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்களால முடியாது. அந்த கலாம்லயே வளர்ந்து ஓட்டிட்டு இருக்கவங்க. ஆனா, இப்ப இங்க சொன்ன பாயிண்ட்டையும் டெஃபினட்டா நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா, இப்போ ஒரு பெரிய கூட்டம் வந்து பைபிள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து 100% தப்பு. இதுல உண்மை தன்மையே கிடையாது. அத நம்ம தனியா ஒரு நாள் டெஃபினட் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாரி கேட்கறாங்கன்ட்டு. அவங்க சில பேர் கேட்பாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, கடவுள மனுஷன் இது பிசாசு தூக்கிட்டு போ முடியுமா? மத்திய 4ஆம் அதிகாரத்த பத்தி கேட்கிறாரு. ஆமா. மத்தேயு 4:8ல போட்டிருக்குல்ல. பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, கடவுள பிசாசு தூக்க முடியுமாங்க? சரி. இங்க தான் நம்ம சொல்ல வரோம். கடவுள பிசாசு தூக்கவே முடியாது. எபிரெயர் 2:17ல வாசிக்கிறோம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எந்த விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது. இதுல வசனம் தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. இது இங்கிலீஷ்ல இன்னும் கிளியரா இருக்கும். பெட்டரா இருக்கும். ஃபார் திஸ் ரீசன் ஹி ஹேட் டு பி மேட் லைக் தெம், ஃபுல்லி ஹியூமன் இன் எவ்ரி வே. ஃபுல்லி ஹியூமன்னா என்னன்னா 100%.
100% ஹியூமன் பீயிங்கா இருந்ததுனால தான், பிசாசு வந்து அவர்ட்ட கேட்கவே முடிஞ்சுச்சு. அதே நேரத்துல அவர் 100% காடாவும் இருக்காரு. மோசே சரீரத்துக்கு தர்க்கம் உண்டாச்சு. தர்க்கம் உண்டாகும்போது இவன் கேட்டது மோசே சரீரம் தான். கர்த்தர் அங்க சொல்லப்படுது. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவ்வளோதான். அதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நான் யோபோட விஷயத்துல பார்க்கும்போது பிசாசுடையதான அந்த சீனை பார்க்குறேன். தேவபுத்திரர் மத்தியில வந்து நின்றார். இவங்கெல்லாம் பணிவிடை ஆவிகள். வேலைக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. தூதர்கள் எல்லாம். இப்ப வந்து எங்க நிக்கிறான்னா, அதே வேலைக்காரங்க லைன்ல வந்து நிக்கிறான். அந்த வசனத்தின்படி தான் நான் சொல்றேன். கரெக்ட். பணிவிடை ஆவிகள். வேலைக்காரன் மத்தியில வந்து நிக்கிறான். இவர் தான் கேட்டாரு. அவன் கேட்கவே இல்ல. இவர் தான் கேட்கிறாரு. எங்கேருந்து வர? ஒரு புரோட்டோகால் இருக்கு எல்லா இடத்துலயும். இதுல கூட இருக்கு. பார்லிமெண்ட்ல கூட இருக்கு. அந்த பார்லிமெண்ட் சேர்மேன் சொல்லாம நீங்க பேசக்கூடாது எந்திரிச்சு. அப்படி ஏன்னா அது மரபை மீறுறது, உங்களை தூக்கி வெளியே போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. இவர் கேட்கிறாரு, எங்கேருந்து வர? உலகம் முழுக்க சுத்தி விட்டு வருகிறேன். அடுத்த கேள்வி கேட்கிறாரு, யோபு பாத்தியா? நீங்க அவன் சும்மாவா அவங்கள ஃபாலோ பண்றான்? நீங்க அவனை எவ்வளோ அழகா பத்திரமா பார்த்துருக்கிறீங்க. சரி, அவன் மேல பார்த்து வை, ஜீவனை மட்டும் தப்ப விடு. சரி, இவ்வளவுதான். வேற இன்னும் பேச முடியாது அங்க. பார்லிமெண்ட்லயே பேச முடியாதுன்னா, அவர்ட்ட எப்படி பேச முடியாது. கோர்ட்லயும் பேச முடியாது. இப்ப ரீசெண்டா நான் சொல்றேன். இந்த ப்ரோகிராம் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு வக்கீல் வந்து வாய்ஸ ரைஸ் பண்ணிட்டாரு பேசும்போது. நீதிபதி கேட்கிறாரு, யார்கிட்ட ரைஸ் பண்றீங்க வாய்ஸ? அப்படின்னு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டாரு அவர் திரும்பி. எதுக்கு சொல்றேன்? இவர் என்ன யாரு? அட்வொகேட். நாளைக்கு இவரும் நீதிபதியாக வாய்ப்பு இருக்கு தானே. அவரே ஒரு நீதிபதிக்கு எதிராக வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. இவன் தள்ளப்பட்ட தூதன். பிசாசு. ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷராக நிற்கிறாருங்கிற அந்த ஒரே காரணத்துல தான் அவர்ட்ட அவன் பேசிட்டு இருக்கான் நின்று. பேசுறதுக்கு முடிஞ்சதுக்கு காரணமே அங்க ஒண்ணுதான். இவன் போய் அங்க மேல நின்னுகிட்டு இந்த யோசனை கூட அவனுக்கு வருமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. அந்த எண்ணம் கூட இவனுக்கு வராது. பயத்தோட தான் நிக்கணும். பயத்தோட தான் நிக்கணும். இவர் பேசினா சுட்டு அடிச்சு விடுவாப்புல. எதுக்கு வம்பு? நின்னு கேள்வி கேட்டதை நீ பேசணும். எவ்வளோ பெரிய கோர்ட் பாருங்க. அது அழகா அந்த சீனை நீங்க விவரிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பிசாசை ஹைப் பண்ணி பேசுவாங்க. நிறைய பேர் வந்து சும்மா பேசும்போது. பிசாசு என்ன அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு. நான் கேட்பேன், நீங்க ஏன் அவனை யோசித்தீங்க? உலகத்தில் இருக்கிறவனில் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க இவரை தானே பார்க்குறோம். இவரை பார்த்தீங்கன்னா, இவர் கோர்ட்ல நீங்க பையனா இருக்கீங்க. அந்த அப்பாவுடைய சிங்காசனத்துல குடுகுடுன்னு ஓடி போய் உட்காரத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அப்பா மடியில உட்காரத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? பையனுக்கு இருக்கு. இவன் மடியில உட்கார்ந்தாலும், பக்கத்துல உட்கார்ந்தாலும், தோள் மேல சாஞ்சுக்கிட்டாலும் அவன் வேலைக்காரன் தானே. நியாயம் தீர்க்கப்பட்டவன் தானே. இவங்களுக்கு இந்த ஆங்கிள்லயே பார்க்க தெரியாது. இவங்களுக்கு பிசாசை ஹைப் பண்ணி பார்த்தே பழக்கமாயிருச்சு. சரி, இது அந்த டாபிக் விட்டு வெளியே இருக்கு. ஆனாலும் சொல்றேன். ஓகே. இதனால தான் அவனால கேட்கவே முடிஞ்சுச்சு. 100% ஜீசஸ் ஹியூமன் பீயிங்கா இருந்ததுனால தான் அவனால கேட்க முடிஞ்சுச்சு. இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் பாருங்களேன். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து அவர் தலையை நசுக்குவாரு. இயேசு கிறிஸ்து தலையை நசுக்குவாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுள் பிசாசோட தலையை நசுக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அவன் தலை பூமி சைஸ் இருக்குன்றே வச்சுக்குவான். பூமி அவருக்கு பாதப்படி. கரெக்ட். ஃபுட் ஸ்டெப். இவன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவனுக்கு ஃபுட் ஸ்டெப் தான் இருக்கு. ஃபுட் ஸ்டெப் தான். பூமியோடவே இவன் தலை பெருசா இருந்தா கூட அவருக்கு ஆளுங்கிறது அதோட ரொம்ப பெருசு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இன்ஃபைனைட் பீயிங் ஃபைனைட் பீயிங்கோட போய் சண்டை போடுறதுக்கு இல்லாஜிக்கல். அது அது அந்த ஈக்குவேஷனே கரெக்டா இருக்காது. ஒரு இன்ஃபைனைட் பீயிங் போய் அவர் காம்படிட்டரும் இல்ல. இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒத்தைக்கு ஒத்த வரியா ஆர்ம் ரெஸ்லிங் வச்சு பாப்போமா? இந்த கையை வச்சு இப்படி யாருக்கு பலம் ஜாஸ்தின்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி போய் சண்டை போடுற ஆள் இவன் கிடையாது. அவர் கடவுளா நசுக்கிறதுங்கிறது இர்ரேஷனல். இவன்ட்ட சண்டை போடுற மாதிரி ஆளு கிடையாது. அவருக்கு காம்படிட்டரும் கிடையாது. இப்ப ஆண்டவர் வர்றாரு. நான் மனுஷனா வந்திருக்கேன். 2ஆம் ஆதாமாக நான் வந்திருக்கேன். அதுதான் வந்து மனுஷனா வந்து பிசாசை ஜெயிச்சு நம்மளுக்கு அந்த வெற்றியையும் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ஜெயிக்கிறது தான் தலையை நசுக்குதல். ஜெயிக்கிறது தான் தலை நசுக்குது. அந்த ஜெயிக்கிறதால் தலை நசுக்குங்கிறது இன்னொன்று காட் சொல்லிங் இன்னொரு இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி தான் மனுஷனா ஜெயிச்சார். மனுஷன் தோத்தான், மனுஷன் ஜெயிக்கணும். கடவுள் மனுஷனா வந்து அத்தனை டெம்டேஷனையும் தாண்டி அவர் மேற்கொண்டு பிசாசு ஜெயிக்கிறார். ஸோ மனுஷனா வந்து ஜெயிச்சு நம்மளுக்கு இந்த வெற்றி கொடுக்குறாரு. இதுதான் வந்து லவ் ஆஃப் காட். ஏன் தெய்வம் மனுஷனாகணும்? அதுக்கான 2வது பார்ட் இது. நம்ம போன எபிசோடில் பேசுனதுக்கு 2வது பார்ட். ரொம்ப அருமையான விளக்கங்கள் பிரதர். ரொம்ப நல்லா இருந்தது.
இதோட தொடர்ச்சி இன்னும் இருக்கு இல்லையா? ஆமா. இதோட தொடர்ச்சி அடுத்த இதில அதில் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையான விளக்கங்கள். ரொம்ப சிம்பிளான விளக்கங்கள். ரொம்ப அழகா இருந்துச்சு. கர்த்தர் சித்தமானால் இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிறது தான், அவருடைய வைஸ் ஆஃப் பைபிள் சேனல் பாருங்கள். அதுலேயும் நிறைய விஷயங்கள் வருது. வரதற்காகவும் எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இன்னும் அநேக நிகழ்ச்சிகள், கர்த்தருக்கு இந்த கடைசி காலத்தை பற்றியும், உங்களுக்கு தேவையானத வேதாகமத்தை பற்றி மட்டும் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊழியங்களுக்கு நீங்கள் மறக்காமல் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட்.